குட் மார்னிங். லேட்டக்கில் வந்து போன கிளாஸில் வந்து நம்ம 5th யூனிட்டில் வந்து ஈக்குவேஷன்ஸ் அப்படிங்கிறத பற்றி பார்த்துருந்தோம். ஸோ ஈக்குவேஷன் என்விரான்மெண்ட் வந்து எப்படி இருக்கும் அப்படிங்கிறத பார்த்துட்டு, ஈக்குவேஷன்ஸ் வந்து எப்படி டைப் பண்ணணும் அப்படிங்கிறத பார்த்துட்டு, பேசிக் கன்ஸ்ட்ரக்ட்ஸ் வந்து பார்த்தோம். ஸோ மேத்தமேட்டிக்ஸில் வந்து நம்ம ஜென்ரலாக அரித்மெட்டிக் ஆப்ரேஷன்ஸ் வந்து யூஸ் பண்ணுவோம். ப்ளஸ்ஸு மைனஸு மல்டிப்ளிகேஷன் டிவிஷன் இதெல்லாம் யூஸ் பண்ணுவோம். ஸோ அது எப்படி கொடுக்கணும், சப்ஸ்கிரிப்ட் சூப்பர் ஸ்கிரிப்ட் வந்து எப்படி யூஸ் பண்ணணும் அப்படிங்கிறத பற்றி பார்த்துருந்தோம். ஓகேவா? ஸோ அந்த பில்டிங் பிளாக்ஸ் ஆஃப் ஃபார்முலாவை தான் இப்போ வந்து நம்ம கண்டினியூ பண்ண போகிறோம். ஸோ ஃபஸ்ட்டு அரித்மெட்டிக் ஆப்ரேஷன்ஸ் மாதிரி ரெண்டாவது என்னது அப்படின்னா வந்து பைனாமியல் கோஎஃபிஷியன்ஸ். ஸோ மேத்தமெட்டிக்ஸ் ஃபார்முலாவில் வந்து ஒன் ஆஃப் த இம்பார்ட்டன்ட் ஃபார்முலா இந்த பைனாமியல் அப்படிங்கிறது. ஸோ பைனாமியலோட ஃபார்மேட் வந்து இந்த மாதிரி தான் வந்து இருக்கும்னு தெரியும். செட் பிரேசஸ் வந்து இருக்கும், மேலே ஒரு எலமெண்ட் இருக்கும், கீழே ஒரு எலமெண்ட் இருக்கும் அப்படிங்கிறது வந்து நமக்கு தெரியும். ஸோ அந்த பைனாமியலை வந்து எப்படி டைப் பண்ணணும் அப்படிங்கிறது தான் இந்த ஹெட்டிங்கு. பைனாமியல்ஸ் ஆர் ஆல்வேஸ் டைப் செட் வித் பைனாம் அப்படிங்கிற கமாண்ட். ஸோ ஸ்லாஷ் பைனாம் அப்படிங்கிற இந்த கமாண்ட் யூஸ் பண்ணுறது மூலமாக நம்ம என்ன செய்யலாம் அப்படின்னா வந்து பைனாமியல் கோஎஃபிஷியன்ஸை வந்து நம்ம டைப் பண்ணிக்கலாம். ஓகேவா? ஸோ பைனாமியல் கோஎஃபிஷியன்ஸ் ஃபார் எக்ஸாம்பிள் இந்த மாதிரி இருக்குது. ரெண்டு ஈக்குவேஷன்ஸ் a b + c n² - 1/2 n+1 இப்படி இருக்குது. ஸோ இதை வந்து எப்படி டைப் பண்ணியிருக்கோம் அப்படின்ட்டு பாருங்கள். ஸோ எப்போவுமே ஈக்குவேஷன்ஸ் வந்து டாலர் சிம்பிள்குள்ளே போடணும், அல்லது வந்து டிஸ்பிளே மேத்னா இந்த மாதிரி செட் பிரேஸில் கொடுக்கணும், இன்லைன் மேத்னா இந்த மாதிரி ஓப்பன் பிரேசஸில் கொடுக்கணும் அப்படிங்கிறத வந்து நம்ம பார்த்துருந்தோம். ஸோ செட் பிரேசஸில் வந்து கொடுத்துருக்குறோம். ஸோ பைனாமோட கமாண்ட் வந்து ஸ்லாஷ் பைனாம் அப்படிங்கிறத கொடுக்கணும் அப்படின்ட்டு. ஸோ ஃப்ராக்ஷன் வந்து எப்படி வந்து செட் பிரேசஸ்குள்ளே கொடுக்குறோமோ அதே மாதிரி தான் இதையும் வந்து நம்ம செட் பிரேசஸ்குள்ளே கொடுக்கணும். மேலே வர வேண்டியதை ஃபஸ்ட்டு செட் பிரேஸ்லேயும், கீழே வர வேண்டியதை ரெண்டாவது செட் பிரேஸ்லேயும் வந்து நம்ம டைப் பண்ணணும். ஸோ a b + c அப்படின்ட்டு இருக்கிறதுனால இங்கே ஏங்கிறத ஃபஸ்ட்டு செட் பிரேஸில், பிங்கிறத வந்து செகண்டு செட் பிரேஸில் வந்து நம்ம கொடுத்துருக்குறோம். ஸோ எப்போவுமே ஈக்குவேஷன்ஸுக்கு இடையில டெக்ஸ்ட், இன்பிட்வீனில் டெக்ஸ்ட் வந்துச்சு அப்படின்னா அதை டெக்ஸ்ட் அப்படிங்கிற இந்த கமாண்டுக்குள்ளே தான் அந்த டெக்ஸ்ட்டை வந்து நம்ம டைப் பண்ணணும். ஸோ அப்படி நம்ம டெக்ஸ்ட்டுங்கிறதுல டைப் பண்ணாமல் நார்மலாக அண்டுன்னு டைப் பண்ணோன்னா என்ன ஆகும் அப்படின்னா அது இட்டாலிக் ஃபார்மேட்டில் வரும். அதை மாதிரி இந்த பிரேசஸை வந்து ஒட்டிட்டு வரும், கேப்பே இல்லாமல் வரும். ஸோ கேப்பேவும் இருக்காது, இது இட்டாலிக் ஃபார்மேட்டில் வந்துடும். ஸோ அது பார்க்க நீட்டாக இருக்காது. ஒன்று நீங்கள் என்ன செய்யணும் அப்படின்னா இந்த இடத்துலையே வந்து இதை க்ளோஸ் பண்ணணும், அண்டுன்னு போடணும், அதுக்கப்புறம் மறுபடியும் இந்த இடத்துல இதை வந்து ஓப்பன் பண்ணணும். ஒன்று அப்படி பண்ணலாம். அப்படி இல்லை இப்படி இன்லைன்லேயே கொடுக்க போகிறீங்க அப்படின்னா இந்த டெக்ஸ்ட்டுங்கிற கமாண்டை யூஸ் பண்ணி தான் இந்த ஆண்டுங்கிற வேர்டை வந்து நம்ம கொடுக்கணும். ஓகேவா? ஸோ கொடுக்கணும். ஸோ நெக்ஸ்ட்டு பார்த்தோம் அப்படின்னா n² - 1 n+1. ஸோ n² - 1/2 எப்படி பண்ணணும்னு தெரியும். அப்போ இது எப்படி பண்ணணும், ஸ்லாஷ் பைனாம் அப்படிங்கிறத போடணும். நியூமரேட்டரில் மேலே உள்ள எலமெண்ட்டுக்கு ஒரு ஓப்பன் ப்ராக்கெட்டு, அது ஃப்ராக்ஷனில் இருக்கிறதுனால FRAC அப்படின்ட்டு போடணும். ஃப்ராக்ஷனில் நியூமரேட்டரில் n² - 1ன்னு இருக்குது, டினாமினேட்டரில் 2ன்னு இருக்குது. ஸோ இதை வந்து போட்டாச்சு. ஸோ இதை வந்து நம்ம க்ளோஸ் பண்ணிடணும். இதுக்கப்புறம் ரெண்டாவதில் வந்து n+1 அப்படிங்கிறது இருக்குது, இப்படி கொடுக்கணும். ஸோ இப்படி கொடுத்தோம் அப்படின்னா இது இந்த அவுட்புட்டை வந்து கொடுக்கும் நமக்கு. ஓகேவா? ஸோ அதை தான் வந்து இங்கே என்ன செஞ்சுருப்பாங்கன்னா கொடுத்துருப்பாங்க, n² - 1/2 அப்படிங்கிறதுக்கு. ஓகேவா? ஸோ இந்த மாதிரி நம்ம என்ன செஞ்சுக்கலாம் அப்படின்னா பைனாமியல் கோஎஃபிஷியன்ஸை வந்து டைப் பண்ணிக்கலாம். ஸோ நெக்ஸ்ட்டு பார்த்தோம் அப்படின்னா வந்து எலிப்சஸ் அப்படின்ட்டு. தெர் ஆர் 2 types ஆஃப் எலிப்சஸ் இன் மேத். த லோ ஆர் ஆன் த லைன் எலிப்சஸ் ஆஸ் இன் இது, அல்லது இதை மாதிரி சென்ட்ரல் எலிப்ஸ். எலிப்ஸ் இஸ் நத்திங் பட் நம்ம இந்த எக்ஸெட்ரா போடுவோம்ல அதை தான் வந்து எலிப்ஸ் அப்படின்ட்டு சொல்லுவாங்க. எக்ஸெட்ரா போடும்போது ஜென்ரலாகவே லேட்டக்கில் 3 டாட் மட்டும்தான் வரும், அதுக்கு மேலே வந்து வராது. ஓகேவா? ஸோ அதுக்கு கோடிங் என்னது அப்படின்ட்டு பார்த்தோன்னா ஸ்லாஷ் டாட்ஸ், இதுதான் வந்து கோடிங். ஸோ ஸ்லாஷ் டாட்ஸ் போடுறது மூலமாக வந்து நம்ம என்ன செஞ்சுக்கலாம் அப்படின்னா வந்து இந்த எலிப்ஸஸை வந்து கொடுத்துக்கலாம். ஓகேவா? ஸோ இதை மாதிரியும் வந்து நம்ம கொடுக்கலாம், இந்த மாதிரியும் வந்து நம்ம கொடுக்கலாம் அப்படின்ட்டு இந்த ரெண்டு ஃபார்முலாவையும் இந்த மாதிரி வந்து நம்ம டைப் பண்ணிக்குவோம்.
LaTeX uses a following dots command to decide whether to use a low or centered ellipse if it fails to make the right decision as in. So LaTeX uses the symbol following a dot command to decide whether to யூஸ் லோ ஆர் சென்டர்ட் எலிப்ஸ். ஸோ இந்த டாட்ஸ் கமாண்டை வச்சு தான் வந்து அது லோ லெவலா இல்லை சென்டர்டா அப்படிங்கிறத வந்து டிசைட் பண்ணும். ஸோ லோ லெவல் சென்டர்ட் அப்படிங்கிறது என்னன்னு பார்த்தீங்க அப்படின்னா, இப்போ தெரியுதா, இது வந்து புள்ளிக்கு பக்கத்தில் கீழே லோவாக இருக்கும். இது பார்த்திங்கன்னா வந்து ப்ளஸ்ஸுக்கு சென்டராக வந்து இருக்கும். அதை தான் 2 டைப்ஸ் ஆஃப் எலிப்சஸ் அப்படின்ட்டு சொல்லுவாங்க. ஸோ உங்களுக்கு கீழேயும் அந்த எலிப்சஸ் வரலாம், இல்லை சென்டராகவும் வந்து எலிப்சஸ் வரலாம் அப்படிங்கிறதுக்கு. ஓகேவா? ஸோ இந்த மாதிரி பார்த்தீங்க அப்படின்னா இங்கே லோ லெவலில் வந்து இருக்குது. ஏன்னா இங்கே ப்ளஸ் இருந்ததுன்னா இங்கேயும் ப்ளஸ் இருந்தால் அது வந்து சென்டர் பண்ணிக்கும். சப்போஸ் இங்கே ப்ளஸ் இருந்து லாஸ்ட்டில் ப்ளஸ் இல்லை அப்படின்னா அது லோ லெவலில் வந்துக்கும். ஸோ உங்களுக்கு அது ஆட்டோமேட்டிக்காகவே அதுக்கு ஏற்ற மாதிரி வந்து அட்ஜஸ்ட் பண்ணிக்கும். ஸோ அதை தான் வந்து சொல்லியிருப்பாங்க. LaTeX uses the symbol following a dots command to decide whether to use a low or central ellipse. ஸோ அந்த டாட்ஸை டாட்ஸை ஃபாலோ பண்ணி வர கமாண்டை பொறுத்து அது லோ எலிப்ஸா சென்டர்டு எலிப்ஸா அப்படிங்கிறத LaTeX ஆட்டோமேட்டிக்காக அதுவே வந்து டிசைட் பண்ணிக்கும். ஓகேவா? So helps LaTeX by giving the command L dots for low and C dots for central ellipse. ஸோ நமக்கு தேவை அப்படின்னா வந்து நம்ம L டாட்ஸும் வந்து யூஸ் பண்ணிக்கலாம், அந்த மாதிரி வந்து C டாட்ஸும் வந்து நம்ம யூஸ் பண்ணிக்கலாம். ஓகேவா? L டாட்ஸுங்கிறது வந்து லோ லெவல் டாட்ஸு, C டாட்ஸுங்கிறது வந்து சென்டர்டு டாட்ஸ். இதை மாதிரியும் யூஸ் பண்ணிக்கலாம், அல்லது டாட்ஸ் அப்படிங்கிறதையும் வந்து நம்ம கொடுத்துக்கலாம். ஓகேவா? சரி. ஸோ இது தவிர பார்த்தோம் அப்படின்னா வந்து தெர் ஆர் 5 more வேரியன்ட்ஸ் ஃபார் த டாட்ஸ் கமாண்ட். ஸோ இந்த டாட்ஸுக்கே வந்து இன்னும் ஒரு 5 டிஃப்ரெண்ட் டைப்ஸ் இருக்குது. சப்போஸ் டாட்ஸ் சி அப்படின்ட்டு இருந்தால் ஃபார் அன் எலிப்ஸ் ஃபாலோடு பை கமா. ஸோ எலிப்ஸ் அந்த டாட்ஸை ஃபாலோ பண்ணி கமா வருது அப்படின்னா அப்போ அந்த டாட்ஸ் சி அப்படிங்கிறத வந்து நம்ம யூஸ் பண்ணுவோம். அதே மாதிரி எலிப்ஸை ஃபாலோ பண்ணி பைனரி ஆப்ரேஷன் வருது, அதாவது ப்ளஸ்ஸு இந்த மாதிரி பைனரி ஆப்ரேஷன் வருது அப்படின்னா டாட்ஸ் பி அப்படிங்கிற இந்த கமாண்டை வந்து நம்ம யூஸ் பண்ணுவோம். ஸோ எலிப்ஸை ஃபாலோ பண்ணி மல்டிப்ளிகேஷன் வருது அப்படின்னா டாட்ஸ் எம்முங்கிறத வந்து யூஸ் பண்ணுவோம். அதாவது இப்படி சில இடத்துல மேத்தமேட்டிக்ஸில் வரும்ல, x1 cross x2 cross எக்ஸெட்ரா xm அப்படிங்கிற மாதிரி வரும். ஸோ இந்த மாதிரி மல்டிப்ளிகேஷனை ஃபாலோ பண்ணி வரக்கூடிய எலிப்சஸில் வந்து நம்ம டாட்ஸ் எம்முங்கிறத வந்து யூஸ் பண்ணிக்கலாம். ஸோ இன்டெக்ரல்ஸில் இதை மாதிரி வந்துச்சுன்னா டாட்ஸ் ஐ யூஸ் பண்ணிக்கலாம். ஸோ ஜென்ரலாக ஃபார் அண்ட் அதர் எலிப்ஸஸ்க்கு வந்து டாட்ஸ் ஓ அப்படிங்கிறதையும் வந்து யூஸ் பண்ணிக்கலாம். ஸோ தீஸ் கமாண்ட்ஸ் நாட் ஒன்லி ஃபோர்ஸஸ் த எலிப்ஸ் டு பி லோ ஆர் சென்டர்ட் பட் ஆல்சோ அட்ஜஸ்ட் த ஸ்பேஸிங். ஸோ இது வந்து அதுக்கு ஏற்ற மாதிரி லோ லெவல் எலிப்ஸா சென்டர்டு எலிப்ஸாங்கிறதையும் பார்த்துக்கும். அதே சமயத்தில் அந்த ஃபார்முலாவுக்கு ஏற்ற மாதிரி ஸ்பேஸிங்கையும் வந்து அட்ஜஸ்ட் பண்ணிக்கும். ஸோ கமா இருக்குதுன்னா, ப்ளஸ் இருக்குதுன்னா, மல்டிப்ளிகேஷன் இருக்குதுன்னா, இன்டகிரேஷன் இருக்குது அப்படின்னா அதுக்கு ஏற்ற மாதிரி அந்த டாட்ஸை வந்து அட்ஜஸ்ட்டும் வந்து பண்ணிக்கும். ஸோ அதுதான் வந்து இந்த எலிப்சஸோட பெனிஃபிட்ஸ். ஸோ இதை மாதிரியே வந்து நம்ம என்ன செஞ்சுக்கலாம் அப்படின்னா வந்து யூஸ் பண்ணிக்கலாம். ஸோ இதுதான் எலிப்சஸ்னால் எக்ஸெட்ரா அப்படிங்கிறது. ஓகேவா? நெக்ஸ்ட்டு பார்த்தோம் அப்படின்னா வந்து இன்டகிரேஷன். ஸோ இன்டகிரேஷன் எப்படி டைப் பண்ணணும் அப்படிங்கிறது நம்ம முன்னாடியே பார்த்தோம். ஸோ இன்டகிரேஷனோட ஷார்ட் ஃபார்ம் வந்து இன்ட்டு. ஸோ இன்ட்டுன்னு கொடுக்கும்போது இப்படி வரும். ஸோ லிமிட்ஸ் தேவைப்பட்டது அப்படின்னா வந்து /லிமிட்ஸ் அப்படிங்கிறத கொடுக்கணும். லோயர் லிமிட்டுக்கு அண்டர் ஸ்கோருன்னு கொடுப்போம், அப்பர் லிமிட்டுக்கு கேப்னு கொடுப்போம். இதை செட் பிரேஸ்க்குள்ளே அதனோட வேல்யூஸை வந்து நம்ம கொடுத்துக்கலாம். ஃபார் எக்ஸாம்பிள் நான் 0 கொடுக்குறேன், 1 கொடுக்குறேன் அப்படின்னா 0 to 1 அப்படிங்கிறது வந்து வரும். ஓகேவா? சரி. ஸோ இந்த மாதிரி வந்து நம்ம இன்டகிரேஷனை வந்து நம்ம என்ன செஞ்சுக்கலான்னா வந்து டைப் பண்ணிக்கலாம். ஸோ இதுலேயே வந்து நம்ம டிஃப்ரெண்ட் டைப்ஸ் ஆஃப் இன்டெக்ரல் இருக்குது. ஸோ இந்த மாதிரி வந்து ஐ இன்ட் அப்படின்ட்டு கொடுத்தோம், ஐ இன்ட்டுன்னு கொடுத்தோன்னா டபுள் இன்டெக்ரல். ஸோ நமக்கு டபுள் இன்டெக்ரல் ட்ரிபிள் இன்டெக்ரல்னால் தேவைப்படும்ல. ஒரு ஐ கொடுத்தோன்னா ஒரு இன்டெக்ரல் வரும், 2 ஐ கொடுத்தோன்னா 2 இன்டெக்ரல் வரும், 3 ஐ கொடுத்தோன்னா 3 இன்டெக்ரல் வரும். ஸோ இதை மாதிரி எவ்வளவு தேவையோ
அந்த இன்டகிரேஷனை வந்து நம்ம கொடுத்துக்கலாம். ஸோ அதை மாதிரி இந்த மாதிரி க்ளோஸ்டு இன்டெக்ரல் சர்ஃபேஸ்லாம் வந்து நம்ம யூஸ் பண்ணுவோம் ஜென்ரலாக மேத்தமெட்டிக்ஸ் சப்ஜெக்ட்ஸில். ஸோ க்ளோஸ்டு இன்டெக்ரல் வேணும் இந்த மாதிரி நினச்சோம் அப்படின்னா வந்து ஓ இன்ட் அப்படிங்கிற இந்த கமாண்டை வந்து நம்ம கொடுக்கணும். ஓ இன்ட்டுங்கிறது கொடுக்கறது மூலமாக நமக்கு வந்து க்ளோஸ்டு இன்டெக்ரல் அப்படிங்கிறது வந்து நமக்கு என்ன செய்யும் அப்படின்னா வந்து டைப் ஆகும். ஸோ இதை மாதிரி வந்து ஐ டாட்ஸ் இன்ட் அப்படின்ட்டு கொடுத்தோன்னா இன்டகிரேஷனில் எக்ஸட்ரா சிம்பிள் எலிப்சஸ் வர்றதுக்கு. ஓகேவா? ஐங்கிறது வந்து ஃபஸ்ட்டு இன்டெக்ரல், டாட்ஸுங்கிறதுனால 3 டாட்ஸு, மறுபடியும் ஒரு இன்டெக்ரல் வரணும் அப்படின்னா அந்த டாட்ஸை கொடுத்துரும். அதாவது ஐ இன்ட் அப்படின்னா டபுள் இன்டெக்ரல் அப்படின்ட்டு நம்ம பார்த்தோம். இந்த ஐக்கும் இந்த இன்ட்டுக்கும் இடையில ஸ்லாஷ் டாட்ஸ் அப்படிங்கிறத வந்து நம்ம கொடுத்துட்டோம் அப்படின்னா அது வந்து இந்த ஐ டாட்ஸ் இன்ட்டு அது வந்து இந்த மாதிரி எக்ஸட்ராவாக வந்து நமக்கு கொடுக்கக்கூடியது. ஸோ இந்த மாதிரி வேணும்னாலும் நம்ம கொடுத்துக்கலாம். ஓகேவா? பட் இந்த இடத்துலையும் உங்களுக்கு லிமிட் வேணும், இந்த இடத்துலையும் லிமிட் வேணும் அப்படின்னா அப்போ இந்த கோடிங்கை வந்து நம்மளால் கொடுக்க முடியாது. அப்போ நம்ம வந்து 0 to 1 இந்த மாதிரி தேவை அப்படின்னா நம்ம இன்ட்டு லிமிட்ஸு _0 கேப் 1ன்னு கொடுத்து ஸ்லாஷ் டாட்ஸுங்கிறத கொடுத்து மறுபடியும் ஸ்லாஷ் இன்ட்டு ஸ்லாஷ் லிமிட்ஸ் _0 கேப் 1 அப்படின்னு கொடுக்குற மாதிரி தான் வந்து வரும். ஓகேவா? ஸோ ஜஸ்ட் இன்டகிரேஷன்ஸ் மட்டும் வேணும் அப்படின்னா இந்த கோடிங்கை வந்து நம்ம என்ன செஞ்சுக்கலாம் அப்படின்னா வந்து யூஸ் பண்ணிக்கலாம். ஸோ இதுதான் வந்து இன்டகிரேஷன். ஸோ நெக்ஸ்ட்டு பார்த்தோம் அப்படின்னா வந்து ஸ்கொயர் ரூட். ஸோ ஸ்கொயர் ரூட் வந்து எப்படி போடணுங்கிறது நமக்கு தெரியும். ஸ்கொயர் ரூட்டோட ஷார்ட் ஃபார்ம் SQRT அதை தான் வந்து நம்ம கோடிங்காக வந்து யூஸ் பண்ணுறோம். ஸோ இதையும் வந்து நம்ம கண்டிப்பாக செட் பிரேஸ்குள்ளே தான் வந்து கொடுக்கணும். ஸோ செட் பிரேஸ்குள்ளே கொடுக்காமல் இருந்தோன்னா என்ன ஆகும் அப்படிங்கிறத நான் முதலே சொல்லியிருந்தேன். ஸோ ஸ்லாஷ் SQRT 56 அப்படின்ட்டு கொடுத்துட்டோன்னா ரூட்குள்ளே 5 வரும், 6ங்கிறது வந்து வெளியில் வந்துடும். ஸோ நம்ம கண்டிப்பாக என்ன செய்யணும் அப்படின்னா வந்து ஸ்கொயர் ரூட் போட்டோன்னா செட் பிரேஸ்க்குள்ளே தான் வந்து அந்த எலமெண்ட் அப்படிங்கிறத வந்து நம்ம கொடுக்கணும். ஓகேவா? ஸோ இப்படி இருந்துச்சு அப்படின்னா அது எப்படி டைப் ஆகும் அப்படிங்கிறத வந்து இங்கே கொடுத்துருக்காங்க. ஸோ இந்த கோடிங் இந்த மாதிரி டைப் ஆகும் அப்படின்ட்டு. ஸோ இன்னொன்று பார்த்தோம் அப்படின்னா நெஸ்டர்டு ஸ்கொயர் ரூட்ஸையும் வந்து நம்ம யூஸ் பண்ணிக்கலாம். ஸோ இப்படி பார்த்தீங்களா, ரூட்டுக்குள்ளே இந்த மாதிரியும் வந்து வரும்ல. இவாலுவேட் ரூட் 7 இந்த மாதிரி ப்ராப்ளம்ஸ்லாம் வந்து பார்த்துருப்போம். ஸோ இந்த மாதிரியும் வந்து நம்ம நெஸ்டர்டு ரூட்டையும் வந்து நம்ம யூஸ் பண்ணிக்கலாம். ஸோ நெஸ்டர்டு ரூட்ஸ் யூஸ் பண்ணணுன்னா பாருங்கள், SQRT 1+ன்னு கொடுத்துருக்காங்க. ஸோ 1+ இதுக்குள்ளே ரூட் வருது, அதனால 1+க்கு அப்புறம் ரூட் வந்துருக்குது. அதாவது நம்ம இங்கே ஆரம்பிச்சிருக்கிற இந்த க்ளோஸ் பிரேஸை கடைசியில் தான் வந்து முடிக்கணும், அதுக்கு இடையில முடிக்கக்கூடாது. அப்படின்னா இந்த ரூட் வந்துடும். அப்புறம் அதுக்குள்ளே ஸ்கொயர் ரூட் 1 + 1/2ன்னு இருக்கா, அப்போ ஸ்கொயர் ரூட் போட்டு 1+ போட்டு 1/2ங்கிறது ஃப்ராக்ஷன், அதனால 1/2 அப்படின்ட்டு போட்டிருக்காங்க. அப்போ இங்கே ஆரம்பிச்சிருக்கிற இந்த ஸ்கொயர் ரூட்டை வந்து நம்ம என்ன தான் செய்யணும்னா இங்கே கடைசியில் தான் முடிச்சிருக்கணும், இங்கே இடையில முடிக்கக்கூடாது. ஓகேவா? ஸோ அதுக்கப்புறம் மறுபடியும் SQRT அப்படின்ட்டு ஆரம்பிச்சிருப்பாங்க. √1 + 1/3 இங்கே ஆரம்பித்த ஸ்கொயர் ரூட்டை நம்ம என்ன செய்யக்கூடாதுன்னா க்ளோஸ் பண்ணக்கூடாது, அதை கடைசியில் தான் க்ளோஸ் பண்ணணும். ஸோ அதை ஃபாலோ பண்ணியே ஸ்கொயர் ரூட் அப்படின்ட்டு வரும். ஸோ நம்ம ஆரம்பித்த ஒவ்வொரு ஸ்கொயர் ரூட்டைக்கும் எவ்வளோ ஆரம்பிச்சிருக்கிறோமோ அவ்வளோத்தையும் நம்ம கடைசியில் வந்து க்ளோஸ் பண்ணணும். ஸோ ஒரு ஸ்கொயர் ரூட்டை க்ளோஸ் பண்ணாமல் விட்டாலும் வந்து நமக்கு எரர் வந்து வர ஆரம்பிச்சிடும். ஸோ நம்ம ஜென்ரலாக டைப் பண்ணும்போது என்ன செய்வோம் அப்படின்னா /SQRTன்னு போட்டுட்டு ஓப்பன் பிரேஸ் க்ளோஸ் பிரேஸ் போட்டுருவோம். இதுக்கு இடையில தான் வந்து 1 + SQRT 2 ஸ்கொயர் பிரேஸ் போட்டுருவோம். அதுக்கு இடையில தான் 1 + /frac 1/2 முன்னாடியே ஒரு SQRT போட்டுருவோம். இப்படி போட்டுட்டு இதுக்கு இடையில இதை வந்து எழுதணும். ஸோ இந்த மாதிரி நீங்கள் பண்ணிக்கிட்டே வந்தீங்கன்னா உங்களுக்கு இந்த ஓப்பன் பிரேஸ் க்ளோஸ் பிரேஸோட கன்ஃபியூஷன் வந்து வராது. ஸோ இந்த மாதிரி நீங்கள் டைப் பண்ணும்போது உங்களுக்கு ஆட்டோமேட்டிக்காகவே அந்த ஓப்பன் பிரேஸ் க்ளோஸ் பிரேஸ் எல்லாமே வந்து டேலி ஆயிரும். ஸோ ஒன்று டேலி ஆகலைனாலும் உங்களுக்கு கண்டிப்பாக வந்து எரர் வர ஆரம்பிக்கும். ஓகேவா? அதுதான் வந்து இந்த ஸ்கொயர் ரூட்டை. ஸோ ஸ்கொயர் ரூட்லேயே வந்து nth ரூட் இருக்குல்ல, க்யூப் ரூட் ஆஃப் 5 அப்படின்ட்டு. ஸோ க்யூப் ரூட் ஆஃப் 5 வந்து எப்படி டைப் பண்ணணும்னு கொடுத்துருக்காங்க பாருங்கள். /ஸ்கொயர் ரூட்டு போட்டு
ஸ்கொயர் பிரேசஸில் வந்து அந்த 3 அப்படிங்கிறது வரணும், செட் பிரேசஸ்க்குள்ளே 5 அப்படிங்கிறது வரணும். ஸோ இந்த மாதிரி நம்ம டைப் பண்ணோன்னா க்யூப் அப்படிங்கிறது இப்படி வரும், 5ங்கிறது வந்து இப்படி வரும். ஸோ அதுவே nth ரூட் ஆஃப் 2 தேவை அப்படின்னா அப்போ ஸ்கொயர் ரூட் ஆஃப் என்னன்னு போட்டு செட் பிரேஸ்க்குள்ளே 2 அப்படின்ட்டு போட்டோன்னா nth ரூட் ஆஃப் 2 அப்படிங்கிறது வந்து வரும். ஸோ அந்த nth ரூட்டுங்கிறது வந்து கண்டிப்பாக நமக்கு ஸ்கொயர் பிரேஸில் தான் இருக்கணும். எலமெண்ட் அப்படிங்கிறது கண்டிப்பாக செட் பிரேசஸ்க்குள்ளே தான் வந்து இருக்கணும். இதை வந்து நம்ம மாற்றக்கூடாது. இங்கே ஸ்கொயர் பிரேஸ்க்கு பதிலாக செட் பிரேஸ் போட்டிங்கனாலும் உங்களுக்கு எரர் வரும், செட் பிரேஸுக்கு பதிலாக ஸ்கொயர் பிரேஸ் போட்டிங்கனாலும் உங்களுக்கு எரர் வரும். ஸோ அந்த பிரேசஸ் அப்படிங்கிறது வந்து இம்பார்ட்டண்ட். ஓகேவா? ஸோ இதுதான் வந்து ஸ்கொயர் ரூட். ஸோ இந்த ரூட்டோட ரீஃபைன்மெண்ட் வந்து கொடுத்துருக்குறாங்க. ஃபார் எக்ஸாம்பிள் இந்த மாதிரி g√5 அப்படின்ட்டு இருக்குது. இதை வந்து இப்படி தான் டைப் பண்ணணும் அப்படின்ட்டு இப்போ தான் பார்த்தேன். nth ரூட் ஆஃப் 2 அப்படிங்கிறத த பிளேஸ்மெண்ட் ஆஃப் g இஸ் நாட் வெரி ப்ளீஸிங், பார்க்கறதுக்கு நீட்டாக இல்லை அந்த g அப்படிங்கிறது. லேட்டக் ப்ரொவைட்ஸ் 2 அடிஷ்னல் கமாண்ட்ஸ் டு அலோ யூ டு அட்ஜஸ்ட் த பொசிஷன். ஸோ லேட்டக்கில் வந்து இந்த பொசிஷனை வந்து நம்ம அட்ஜஸ்ட் பண்ணிக்கலாம். For example, left root moves g left or right with negative argument. ஸோ இந்த லெஃப்ட் ரூட்டில் நம்ம வந்து வேல்யூஸை கொடுக்கறது மூலமாக அது லெஃப்ட் சைடு மூவ் ஆகும், ரைட் சைடு மூவ் ஆகும். அதை மாதிரி அப் ரூட்டுன்னு கொடுக்கறது மூலமாக அது அப்பும் மூவ் ஆகும், டவுனும் மூவ் ஆகும். ஓகேவா? ஸோ டவுன் மூவ் ஆகணும்னா மைனஸ் வேல்யூ கொடுக்கணும், அப்பு மூவ் ஆகணும்னா ப்ளஸ் வேல்யூ கொடுக்கணும், லெஃப்ட்டு மூவ் ஆகணும்னா ப்ளஸ் வேல்யூ கொடுக்கணும், ரைட்டு மூவ் ஆகணும்னா மைனஸ் வேல்யூ கொடுக்கணும். இந்த மாதிரி எதுக்காக அப்படின்னா இப்படி இருக்கும்போது ஜி வந்து இந்த இடத்துல நமக்கு வரணுமா எக்ஸாக்டாக, அதாவது வந்து இப்படி இருக்கக்கூடாது மேலே அது இஷ்டத்துக்கு. ஸோ பார்க்க நீட்னஸாக இருக்கணும். ஸோ அதுக்காக அந்த அட்ஜஸ்ட்மெண்ட் ப்ரொசீஜருக்காக இந்த கமாண்டு லெஃப்ட் ரூட்டு அப் ரூட்டு அப்படிங்கிறது. ஸோ இந்த மாதிரி நமக்கு வேணும், இல்லை இந்த மாதிரி வேணும் அப்படின்ட்டு நினச்சோம் அப்படின்னா இந்த மாதிரி வந்து நம்ம என்ன செஞ்சுக்கலாம் அப்படின்னா வந்து டைப் பண்ணிக்கலாம். லெஃப்ட் ரூட்டு டு அப் ரூட்டு டு ஜி போட்டு 5, அதை மாதிரி அப் ரூட்டு டு g5 அப்படின்ட்டு. ஸோ இங்கே லெஃப்ட் ரூட்டு யூஸ் பண்ணலை அப்படின்னா இது உள்ளே வரும், லெஃப்ட் ரூட்டு யூஸ் பண்ணியிருந்தோன்னா கொஞ்சம் வெளியே போகும். ஸோ அதுதான் வந்து இதுக்கு உண்டான டிஃபரன்ஸ். ஓகேவா? சரி, எக்ஸ்பெரிமெண்ட் வித் லெஃப்ட் ரூட் அண்ட் அப் ரூட் டு ஃபைண்ட் த பெஸ்ட் ஸ்பேசிங். ஸோ இந்த மாதிரியும் வந்து நம்ம என்ன செஞ்சுக்கலாம்னா ரூட்டில் வந்து யூஸ் பண்ணிக்கலாம். ஸோ இது வந்து ரூட்டோட ரீஃபைன்மெண்ட்டுக்காக. சரி, நெக்ஸ்ட்டு பார்த்தோம் அப்படின்னா வந்து டெக்ஸ்ட் இன் மேத்து. ஸோ மேத்தமேட்டிக்கல் சிம்பிள்ஸ்குள்ளே டெக்ஸ்ட் வந்துச்சு அப்படின்னா அதை வந்து எப்படி டைப் பண்ணணும் அப்படின்ட்டு. ஃபார் எக்ஸாம்பிள் செட் தியரியில் நமக்கு வெல் நோன் ஏ ஈக்குவல் டு செட் ஆஃப் ஆல் எக்ஸ் சச் தட் எக்ஸ் பிலாங்ஸ் டு ஐ ஃபார் சம் ஐ பிலாங்ஸ் டு ஐ அப்படிங்கிறது. ஸோ இதில் இந்த ஃபார் சம் அப்படிங்கிறது மட்டும் வந்து நமக்கு என்னதுன்னா டெக்ஸ்ட்டு. ஸோ இதெல்லாம் வந்து மேத்தமெட்டிக்கல் ஈக்குவேஷன்ஸ். ஸோ மேத்தமெட்டிக்கல் ஈக்குவேஷன்ஸ்க்கு இன் பிட்வீனில் டெக்ஸ்ட் வந்துச்சு அப்படின்னா முன்னாடியே சொன்ன மாதிரி அதை வந்து நம்ம என்ன செய்யணும் அப்படின்னா டெக்ஸ்ட் அப்படிங்கிற இந்த கமாண்டுக்குள்ளே தான் வந்து நம்ம டைப் பண்ணணும். ஏன்னா இப்படி நம்ம டைப் பண்ணாமல் விட்டோம் அப்படின்னா இந்த இது எப்படி வரும்னு சொல்லியிருந்தேன், ஃபார் சம்முங்கிறது இட்டாலிக்கில் வரும், அதை மாதிரி இந்த கேப் எதுக்குமே வந்து இருக்காது அப்படிங்கிற மாதிரி வந்துடும். ஓகேவா? ஸோ அது நல்லா இருக்காது. அதனால எப்போவுமே மேத்தமெட்டிக்கல் ஈக்குவேஷன்ஸுக்கு இன் பிட்வீனில் டெக்ஸ்ட் வருதுன்னா அதை டெக்ஸ்ட் மோடுக்குள்ளே தான் வந்து நம்ம டைப் பண்ணணும். ஸோ மேலே உள்ள ஈக்குவேஷனை இந்த மாதிரி வந்து டைப் பண்ணியிருப்பாங்க. ஸோ உங்களுக்கு ஞாபகம் இருக்குதா, ஐ பிலாங்ஸ் டு ஐன்னு முடியுது, செட் பிரேஸ் க்ளோஸ் பண்ணியிருக்கிறோம். ஸோ இங்கே வந்து எப்படி கொடுத்துருக்குறாங்க பாருங்கள், ஐ பிலாங்ஸ் டு ஐ போட்டுட்டு இதை கொடுத்துருக்குறாங்க. ஸோ இது எதுக்காக, அதை மாதிரி இந்த செட் பிரேஸ் அப்பியர் ஆகணுமா, இதுக்கு கோடிங் என்னன்னு தெரியும்ல உங்களுக்கு. நார்மலாக நீங்கள் இந்த மாதிரி செட் பிரேஸை டைப் பண்ணிங்கன்னா அது டிஸ்பிளேயில் வராது. பேக்ஸ்லாஷ் போட்டு செட் பிரேஸ் போட்டால் மட்டும்தான் டிஸ்பிளேயில் வந்து வரும். அதை மாதிரி பேக்ஸ்லாஷ் போட்டு க்ளோஸ் பண்ணிங்கன்னா தான் டிஸ்பிளேயில் வரும். நார்மலாக க்ளோஸ் பண்ணிங்கன்னா டிஸ்பிளேயில் வராது. இதெல்லாம் நமக்கு முன்னாடியே வந்து நல்லாவே தெரிஞ்சது. ஓகேவா? நோட் தட் யூ ஹாவ் டு லீவ் ஸ்பேஸ் பிஃபோர் for and after sum inside the argument of text. ஸோ இதில் பார்த்தீங்க அப்படின்னா இந்த ஃபாருக்கும் இந்த சம்முக்கும் இடையில ஒரு சின்ன கேப் வந்து நம்ம கொடுக்கணும் டைப் பண்ணும்போது. ஓகேவா? ஏன்னா அது வந்து டெக்ஸ்ட்டு.
அந்த கேப்பு தான் இந்த இடத்துல வந்து நமக்கு வரும். ஓகேவா? ஸோ அதனால் லீவ் ஸ்பேஸ் பிஃபோர், ஃபார் அண்ட் ஆஃப்டர் சம் இன்சைட் தி ஆர்குமெண்ட் ஆஃப் த டெக்ஸ்ட். த ஆர்குமெண்ட் ஆஃப் த டெக்ஸ்ட் கமாண்ட் இஸ் ஆல்வேஸ் டைப் செட் இன் எ சிங்கிள் லைன். ஸோ ஒரே லைனில் தான் இது வந்து நம்ம டைப் பண்ணணும். ஸோ அந்த லைன் முடிஞ்சு அது ஆட்டோமேட்டிக்காக ரெண்டாவது லைனுக்கு கண்டினியூ ஆனால் பரவாயில்ல. பட் அந்த ஃபார்முலாக்கு இடையில் கண்டிப்பாக நம்ம லைன் பிரேக்கை வந்து கொடுக்கக்கூடாது. அதை மாதிரி ஒன் லைன் ஸ்பேஸும் வந்து கொடுக்கக்கூடாது. ஓகேவா? ஸோ ரன்னிங்கில் தான் வந்து இந்த ஃபார்முலாஸுங்கிறது வந்து இருக்கும். Sometimes it is more convenient to go into the math mode within the argument of the text command rather than the end text and start another. For example, இந்த மாதிரி இருக்குது. ஸோ இதை வந்து எப்படி இது பண்ணியிருக்காங்கன்னு பாருங்கள். ஸோ இந்த டெக்ஸ்ட் மோடுக்குள்ளேயே மேத் மோடு வந்து வந்திருக்குது. அதை தான் வந்து இங்கே சொல்லியிருப்பாங்க. மோர் கன்வீனியன்ட் டு கோ இன்டு மேத் மோட் வித்தின் த ஆர்குமெண்ட் ஆஃப் த டெக்ஸ்ட் கமாண்டுக்குள்ளேயே வந்து நம்ம மேத் மோடை யூஸ் பண்ணிக்கலாம் அப்படிங்கிறதுக்கு வந்து இதை சொல்லியிருப்பாங்க. ஏன்னா இங்கே ஃபாரும் வந்து டெக்ஸ்ட்டு, லார்ஜும் டெக்ஸ்ட்டு, ஆனால் எக்ஸுங்கிறது வந்து மேத்து. அப்போ நம்ம ஒவ்வொரு தடவையும் இந்த மாதிரி கொடுக்கறது வந்து நமக்கு டைம் வந்து வேஸ்ட் ஆகும். டெக்ஸ்ட்டுன்னு கொடுத்து ஃபாருன்னு கொடுத்து இதை க்ளோஸ் பண்ணி டாலர் சிம்பிள்குள்ளே எக்ஸை கொடுத்து மறுபடியும் டெக்ஸ்ட்டுன்னு கொடுத்து இதுக்குள்ளே லார்ஜுன்னு கொடுக்கறது வந்து டைம் இன்கன்வீனியன்ட். ஸோ இதை டெலீட் பண்ணுறதுக்காக ஸோ இதை கொடுக்காமல் நம்ம ரன்னிங்லேயே வந்து என்ன செஞ்சிடலாம் அப்படின்னா இந்த மாதிரி மேத் மோடை வந்து நம்ம யூஸ் பண்ணிக்கலாம். ஸோ டெக்ஸ்ட் கமாண்ட் கரெக்ட்லி சைஸஸ் இட்ஸ் ஆர்குமெண்ட் டு மேட்ச் த கான்டெக்ஸ்ட். ஸோ அந்த மாதிரி இந்த ஃபார்முலாஸையும் வந்து நம்ம இந்த மாதிரி டைப் பண்ணிக்கலாம். தெரியுங்களா? சூப்பர் ஸ்கிரிப்டில் வரணும்னா கேப்பில் இது பண்ணணும். சப்ஸ்கிரிப்டில் வரணும்னா அண்டர் ஸ்கோரில் பண்ணணும். அண்டர் ஸ்கோர்லேயுமே டெக்ஸ்ட் மோடில் வரணும் அப்படின்னா இந்த மாதிரி கொடுக்கணும் அப்படிங்கிறது. Note that text typesets its argument in the size and shape of the surrounding text. If you want the text in a formula to be typeset in the document font family, so அதுக்கு ஏற்ற மாதிரி தான் வந்து நீங்கள் என்ன செய்கிற மாதிரி இருக்குன்னா கொடுக்குற மாதிரி வந்து இருக்கும். இல்லைன்னா வந்து நம்ம ஜென்ரலாக என்ன செஞ்சுக்கலாம் அப்படின்னா வந்து நார்மல் ஃபாண்ட் அப்படிங்கிறதையே வந்து நம்ம யூஸ் பண்ணிக்கலாம். ஸோ ஃபார் எக்ஸாம்பிள் இப்படி பாருங்கள், இப்படி வந்து ஒரு தியரம் இருக்குது. ஓகேவா? முன்னாடியே நம்ம வந்து ப்ரொக்ளமேஷன்ஸில் தியரம் லைக் ஸ்ட்ரக்சர்ஸில் வந்து படிச்சிருக்கிறோம். ஸோ அந்த ப்ரொக்ளமேஷன்ஸ் எல்லாமே வந்து இட்டாலிக்ஸில் தான் வந்து டைப் ஆகும். இந்த தியரம்ங்கிறத ஃபாலோ பண்ணி வரக்கூடியது. ஸோ இது வந்து நமக்கு வந்து நார்மல் ஃபாண்ட்டில் வேணும் அப்படின்னா வந்து நம்ம நார்மல் ஃபாண்ட் அப்படிங்கிறத வந்து கொடுக்கணும். கொடுத்தா தான் அது நார்மல் ஃபாண்ட்டில் வரும், இல்லைன்னா இட்டாலிக்கில் வந்துடும். The constant a underscore right is recursive in a அப்படின்ட்டு ஸ்டேட்மெண்ட். The subscript is wrong. ஸோ சப்ஸ்கிரிப்ட் வந்து இந்த a underscore rightன்னு இருக்குதா, இது வந்து ராங். டு கெட் இட் ரைட், அதை வந்து கரெக்டாக இருக்கணும் அப்படின்னா தென் டைப் த கான்ஸ்டன்ட் ஆஸ் a underscore நார்மல் ஃபாண்ட் டெக்ஸ்ட் ரைட்டு. ஸோ அந்த ரைட்டு வந்து உங்களுக்கு வந்து நார்மல் ஃபாண்ட்டில் வரணும் அப்படின்னா நம்ம என்ன செய்யணும்? a underscore போட்டு நார்மல் ஃபாண்ட்டு போட்டு டெக்ஸ்ட்டுக்குள்ளே ரைட்டுன்னு கொடுக்கணும். ஸோ இந்த மாதிரி கொடுத்தா தான் உங்களுக்கு இந்த மாதிரி வந்து டிஸ்பிளே ஆகும். ஓகேவா? ஸோ உங்களுக்கு வந்து இந்த டிஸ்பிளேக்கும் வித்தியாசம் நல்லா தெரியும். ஸோ இது வந்து நார்மல் ஃபாண்ட்டு கொடுத்துருக்கிறது, இது நார்மல் ஃபாண்ட்டு வந்து கொடுக்காதது. ஓகேவா? ஸோ அதுதான் வந்து டிஃபரன்ஸ். ஸோ நார்மல் ஃபாண்ட்டு தேவைப்படக்கூடிய இடத்துல வந்து நம்ம என்ன செய்யணும் அப்படின்னா வந்து கண்டிப்பாக இந்த நார்மல் ஃபாண்ட்டை வந்து கொடுக்கணும். ஓகேவா? ஸோ அப்போ இன்றைக்கி கிளாஸில் வந்து நம்ம இந்த எலிப்சஸ் பற்றி, இன்டெக்ரல்ஸ் பற்றி, ரூட்டை பற்றி, அதுக்கப்புறம் டெக்ஸ்ட் இன் மேத்தை பற்றி, இதை பற்றி எல்லாமே வந்து பார்த்துருக்குறோம். ஸோ இதோட இந்த பில்டிங் பிளாக் ஆஃப் ஃபார்முலா அப்படிங்கிறது வந்து கம்ப்ளீட் ஆகுது. ஸோ இது வரைக்கும் இன்றைக்கி வீடியோவில் வந்து பாருங்கள்.